வணக்கம். வணக்கம். உங்கள விக்டரா பார்க்குறதா, இல்ல வந்து இதுக்கு முன்னாடி எண்ணெய் எறிந்தாலுக்கு முன்னாடி ஹீரோ அருண் விஜயா பார்க்குறதா அப்படின்றதுலயே பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கு. எப்படி வந்து ஒரு ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர், திடீர்னு ஒரு நெகட்டிவ் ரோல் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க இந்த கதைய ஃபர்ஸ்ட்டு? இது ஆக்சுவலா ஹீ ஒரு கேரக்டரா தான் நான் பார்த்தேன். ஹீரோவா நான் பண்ணத விட, ஆ இது வந்து வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் கிடைக்கும்னு தான் நான் நெனச்சேன் நானு. ஸோ அண்ட் ப்ளஸ் கௌதம் சார் ஓட ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ டாப் டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்தாரு. நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு குடுக்கும்போது, இம்மீடியட்டா நான் எஸ்ன்னு தான் சொன்னேன். ஏன்னா, இது எனக்கு ஒரு சவாலான ஒரு கேரக்டர். ஏன்னா, ஒரு நடிகன்றவன் வந்து எந்த கேரக்டர்லயும் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி காமிச்சா தான் அதான் உண்மையான நடிகன். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் விக்டர்ன்றது கிடைச்சுச்சு. இன்னைக்கு அந்த விக்டருக்கு கிடைச்ச வெற்றி, ஒரு நடிகனா அருண் விஜய்க்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். அஜித் ரசிகர்கள் மத்தியில அஜித்த எந்த அளவுக்கு நடிகர் அஜித் குமார எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ, அதே மாரி வந்து எண்ணெய் எறிந்தால் படம் பார்த்த பின்னாடி உங்களையும் அப்படி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களோட ஓப்பனிங்ல இருந்தே அந்த மாஸ்க் போட்டு வந்து இங்க ஒரு பயங்கர கொலை நடக்க போகுது. இத யார் வேணாலும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற இடத்துலயே கிளாப்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லும்போது, நீங்க அஜித் அடிக்கிற மாரி நெறைய ஃபைட் சீக்வென்ஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இத பட்டுன்னு கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டீங்க? இல்ல முதல்ல நான் சொன்ன மாரி அந்த கேரக்டர் எனக்கு புடிச்சிருந்தது. அண்ட் இதில எதுத்தாப்புல அஜித் சார். ஸோ எனக்கு ஒரு பெரிய சவால். ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர். இன்னைக்கு அவர் வந்து சும்மா அப்படி வந்தாலே அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஸோ அப்படின்னு ஒரு நடிகர் முன்னாடி நம்ம அவர் கூட நடிக்கும்போது, ஸோ எனக்கு அது ஒரு பெரிய சவாலா தான் இருந்துச்சு. ஏன்னா அது அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணா தான், அது அவர் பக்கத்தில எடுபடும். இல்லன்னா டோட்டலா இது இந்நேரம் விக்டர பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 சவாலான ஒரு விஷயம். பட் அதே சமயத்தில நான் அஜித் சார்ன்னு பார்த்து நான் நடிச்சிருந்தேன்னா, இந்நேரம் இந்த நடிப்பு வந்திருக்காது கன்ஃபார்மா. ஒரு சத்யதேவ் என் முன்னாடி இருக்காருன்ற ஒரே மைண்ட் செட்ல தான் நடிச்சேன். அத அத வந்து அமைச்சு குடுத்தது வந்து அஜித் சார். எந்த ஒரு நேரத்திலயும் தான் அஜித் சார்ன்ற தான் அஜித் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மள்ட்ட உணர்த்தவே இல்ல அவரு. ஸோ ஒரு சமமா தான் என்ன வந்து ஒரு ஒரு சகோதரனா பார்த்து, ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து எனக்கு சொன்ன விஷயங்கள், என்கரேஜ் பண்ண விஷயங்கள். ஒரு சீன் நல்லா பண்ணேன்னா, சூப்பர்வா பண்ண அருண் செம்மையா இருக்கு அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு இந்த அளவுக்கு என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் சொன்ன மாரி அவர் அஜித் சார்ன்னு பார்த்திருந்தேன்னா, நான் திட்டுறதோ, இது பண்ணியிருக்கிறதோ என்னால பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு சத்யதேவா தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் அந்த ரிசல்ட் இப்படி கிட்டத்தட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாவே வந்து அஜித் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த ட்ராவல் எப்படி இருந்தது? இதுல என்னென்னலாம் உங்களுக்கு டீச் பண்ணாரு அவரு? இல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு அனுபவம். இந்த ஒரு 10, 11 மாதங்கள் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெறைய விஷயங்கள் நான் அவர்ட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ பக்குவம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அவரு வந்த ஒரு ஸ்ட்ரகிள். ஆ அவரு என்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளணுன்ற அவசியமே இல்ல. நெறைய விஷயங்கள். பிகாஸ் அவருக்கும் தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டுருக்கேன் என்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாரு. ஸோ அது வந்து ஒரு 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 பிரதர் மாரி என் கூட இருந்து பண்ணாரு. அது நிச்சயமா என்னால மறக்கவே முடியாது. அண்ட் அது எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அதுக்கு அடங்காது. ஏன்னா, உங்களுக்கே தெரியும் எல்லா ஆக்டர்ஸ் இருக்காங்க. நானும் ஒரு ஹீரோ தான். ஒரு இன்னொரு ஹீரோக்கு இப்படி ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அதுக்கு ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் குடுக்க சொல்லி, அண்ட் அத ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டூ அஜித் சார். ஏன்னா, அவரோட இந்த ஒரு சக்ஸஸ் வந்து அவரோட சக்ஸஸ். அதில வந்து எனக்கு ஒரு பங்க எனக்கு குடுத்துருக்காரு. ஸோ அது வந்து அவரோட பெருந்தன்மைய காட்டுது. அண்ட் ஒரு ஒரு மனிதனா ஒரு இன்னொரு இடத்துக்கு உயர்ந்திருக்காருன்னு தான் எனக்கு தெரியுது. ஆனா எல்லாருமே அது தெரியும். ஸோ ஐ தேங்க் அஜித் சார் ஃபார் தட். அண்ட் நெறைய சொல்லிட்டே போலாமா. அவரு நெறைய விஷயங்கள் வந்து என்ன அறியாம நெறைய விஷயங்கள் அவர்ட்டருந்து கத்துருக்கேன். அவர் பண்ற ஏன்னா இப்ப நீங்க சத்யதேவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னாவே, அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஆ அவரு மிகைப்படுத்தி எதுவுமே பண்ணல. அவரோட விஷயம் தான். அவரு பேசுற ஸ்டைல்ல தான் பேசுவாரு. அததான் கேண்டிட் மாரி ஷூட் பண்ண மாரி தான் கௌதம் சார் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, நான் இன்னைக்கு பார்க்கும்போது சத்யதேவ பார்க்கும்போது, இட் லுக்ஸ் அப்படியே அஜித் சார ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி இருக்கு. அதுதான் நான் கேட்குறேன். நாங்க பார்க்குற ஃபிலிமுக்கு பின்னாடி ஸ்பாட்ல எப்படி அஜித்? அதேதான். வெரி வெரி டவுன் டூ எர்த். அதான் நான் சொன்னேனே, எந்த இடத்துலயும் வந்து மத்தவங்கள வந்து ஒரு ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்காம இருப்பாரு. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வந்தா கூட அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், மரியாதை,
அவர் டக்குன்னு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு படியில் உட்காந்துட்டு இருப்பார் கீழே. டக்குன்னு நாங்களும் போய் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டாரு. அதுதான் ஐ திங்க் இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு ரீசன். அவர் கொடுத்த அந்த கம்ஃபர்ட் ஜோன், கௌதம் சார் கொடுத்த அந்த ஃப்ரீடம். ஒரு அஜித்துக்குன்னு நீங்கள் படம் பண்ண வேணாம் சார், நீங்கள் உங்கள் படம் அதில் நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பர். ஹீரோவுக்கு சத்யதேவுக்கு 2 ஹீரோயின்ஸு அனுஷ்கா, த்ரிஷா. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரே அது ஒரு சின்ன சீக்வன்ஸாக முடிச்சிட்டாங்க. அந்த வருத்தம் இருக்கா? நிறைய டியூயட் இல்லை, அந்த வருத்தம்லாம் இல்லை? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இதுவே பெரிய எனக்கு ஒரு ஒரு பெரிய அந்த கேரக்டர் கிடைச்ச ஒரு பெரிய வெயிட்டேஜ் என்னென்னா, இது ஒரு நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு லவ் ஆங்கிள் இருந்துச்சு, ஒரு பிரதர்ஹுட் இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிட்ரேயல் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து நிறைய பரிமாற்றங்கள் ஒரு கேரக்டரில் கிடைக்கிறது வெரி ரேர். அதுவும் ஒரு ஆன்டகனிஸ்ட், ஒரு வில்லன் அப்படி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ யூஷுவல் வில்லன் கைண்ட் ஆஃப் அ ரோல். இது வந்து ஒரு ஒரு அருண் விஜய் முன்னாடி ஒரு தடையர் தாக்க என் என் கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா, அந்த செல்வா கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வெக்டராக மாற்றினீங்கன்னா அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அப்படி தான் பிஹேவ் பண்ணேன். இதுக்காக நான் புதுசாக ஒரு ஒரு சவுண்டை ஏற்றி பேசுகிறதோ இதுவோ கிடையாது. இட் வில் பி வெரி வெரி கேஷுவல் பிஹேவியர் தான் அந்த படத்தில் இருக்கும். அவன் அவன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவன் எப்படி இவன் இவன் சைடில் இவன்லாம் ரைட்டு தானே. இவன் தப்பு பண்ணிகிட்டு இருந்தாலும் இவன் சைடில் இவன்லாம் ரைட்டு. அவர் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னும் போது அதுக்கு ரியாக்ட் ஆகிறது தான் இவன். ஸோ அவர் சைடில் அவர் ரைட்டு, இவர் சைடில் இவன் ரைட்டு. அதான் ஒரு மெலிசான கோடு. அதுதான் உங்களுக்கு வசனம் வச்சுருப்பாங்க, நான் வந்துட்டேன் இனிமேல் வர முடியாது அப்படின்வாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் எனக்கு இதில் போய் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா இட்ஸ் அஜித் சார்ஸ் ஃபிலிம் அண்ட் கௌதம் சார் ஹேண்ட்லிங் தெரியும். ஏன்னா அஜித் சாருக்கு ஒன்றும் பெரிய டியூட்டுன்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே மாண்டேஜ் ஷாட்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். எல்லாம் இது எனக்கு இந்த ஒரு படம் பண்ணதில் எனக்கு என்ன ஒரு நடிகனா வேறு ஒரு நானே நிறைய விஷயங்கள் நான் வந்து இதுலேருந்து கற்றுக்க முடிஞ்சு. நான் இப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு ஸ்டைல் எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா அறியாமல் வந்த சில ஸ்டைல், என் பாடி லாங்குவேஜ் மாற்றினது எல்லாமே வந்து வாலண்டடாக பண்ணலை. பட் அந்த கேரக்டராக நான் யோசித்து சில விஷயங்கள் பண்ணேன். அது வந்து இவ்வளோ பெருசாக எல்லோரும் பேசுகிறாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைலு, ஏன்னா பாண்டவர் பூமி அப்படிங்கும்போது நல்ல இன்ஜினியர், தடையர் தாக்க அப்படிங்கும்போது செம்மையாக க்யூட்டாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர், அதே நேரம் டாக்ஸி ஓட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த படத்தில் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் வச்சுருக்க ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், இதுக்காக பாடிலாம் பில்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது யார் சூஸ் பண்ணது? இயக்குனராக சூஸ் பண்ணாரா, இல்லை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கேரக்டர் உங்களுக்கு கதை சொன்ன பின்னாடி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உள்வாங்கி நீங்களாக பண்ணினதா? இல்லை, என்னோட பங்களிப்பு இதில் நிறைய தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு படம் எனக்கு அப்படின்றதும், அந்த கேரக்டருக்கும் விக்டர் அப்படின்னு எனக்கு என்ன விஷயங்கள் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு ஒரு விஷுவலைசேஷன் இருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் ஆடியன்ஸ் வந்து முன்னாடி பார்த்த அருண் விஜய்க்கும் இந்த படத்துக்கும் ஒரு வேரியேஷன் தெரியணும் அப்படின்ட்டு என் மைண்ட் செட்டில் இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு மெனக்கடல், அதுக்கான ஒரு தேடல் தான். நான் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து சார்ட்ட அமுச்சிட்டே இருப்பேன். சார் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இது எப்படி. ஸோ அது ஃபைனலைஸ் பண்ணது டைரக்டர் சார். அவர் என்ன கேட்டார்னா, ஒரு லீன் லுக் வேணும் அருண், ஒரு ஹங்கர் இருக்கணும் அந்த கேரக்டரில், அந்த மாதிரி அது டுவர்ட்ஸ் தி எண்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயம் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டேன். பட் அதுக்கான நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோடய லுக்கை டோட்டலாக மாற்றி ஆடியன்ஸ் பேசணும் நம்ம லுக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அது பண்ணும்போது செலக்ட் பண்ணது கௌதம் சார் தான். இது நல்லாயிருக்கு, அதே மாதிரி அதில் பியர்டு வச்சு முஷ் வைக்க சொன்னது அவர். பட் அதை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஒரு டைப்பாக பண்ணி காமிச்சேன். அது அவருக்கு பிடிச்சி போயிருந்தது. ஸோ இன்றைக்கி அது எல்லோரும் பேசுகிறாங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன இருந்தால் இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. ஆனால் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டே வெளியில் வர ஆடியன்ஸ் முதல் கொண்டு ஃபஸ்ட்டு இயக்குனர் கௌதம் மேனனை சல்யூட் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தா யார் அந்த கேரக்டர்னா அருண் விஜய், உங்களையும் சொன்னாங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு வரும்போது கண்ணில் தண்ணியோட வெளியில் வந்தீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்த்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது? அதான் நீங்களே பார்த்துருப்பீங்களே, அது வந்து மகிழ்ச்சியோட வெளிப்படை தான் அது. ஏன்னா அதெல்லாம் எதிர்பார்க்கல. நல்ல பேர் வரும், நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கான ஒரு அங்கீகாரம் இவ்வளோ பெருசாக கிடைக்கும் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் ஷோ போகும்போது ஜோதி எங்களோட ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன். சார் எத்தனை மணிக்கு ஷோ? இல்லை சார், காசு ஃபஸ்ட் ஷோ 4:30. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. 3:30 மணிக்கு அவர் கிடைக்கிறாங்க. நீங்கள் வராதிங்க சார், ஃபுல் தலை ஃபேன்ஸ் அங்கே இருப்பாங்க, சிசியமாக திட்ட போகிறாங்க, வேண்டாம். நான் அப்படியே யோசிச்சு நைட்டெல்லாம் யோசிச்சு தூக்கம் இல்லை. சரி திருப்பி ஃபோன் பண்ணுறேன், 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை நான் வரேன் அப்படின்னேன். என்ன சார் வரீங்களா? வரேன். சரி உள்ளே போனோன்னே ஒரு
ஆர்டிஸ்ட்டுன்ற முறையில் எல்லாரும் சத்தமாக அருண் விஜய் அருண் விஜய்னாங்க. அது வந்து சும்மா உள்ளே போனேன். நான் மைண்டில் நினச்சிட்டேன், மேலே படம் நம்ம திட்டுறத வச்சு இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஷிவர்லேயே தான் போயிட்டு. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் ஒரு ஃப்ரெண்டாக பண்ணுறேன்னு நினச்சிருக்கலாம், இல்லை இது ஒரு கேரக்டர். ஏன்னா எதுவுமே ரிவீல் பண்ணாமல் சர்ப்ரைஸாக வச்சுருந்த ஒரு விஷயம். ஸோ அங்கே படத்தை பார்க்குறோம். படத்தை பார்த்தோன்னே எடுத்த உடனே என்னடா வந்தவொடனே தலையை வெட்டுறான் அடிக்கிறான் அப்படின்னமுன்னா ஒரு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அங்கங்கே சலசலப்பு போக 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 படம் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ ஓவராக அவங்க திட்டவும் கிடையாது அந்த கேரக்டர். பட் ரொம்ப ஒரு 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 டென்ஷனாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிறதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நான் இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு திட்டல. சரி ஓகே, ஏதோ ஒரு அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். படம் முடிஞ்சுது, எல்லாம் கை தட்டினாங்க, எல்லாம் நின்று இது பண்ணாங்க. அதாவது என்ன பார்த்து இல்லை, படத்தை பார்த்து எல்லாம் அந்த எந்திரிச்சு ஃபோன் டயலாக் போகும்போதெல்லாம் எப்படி இருந்தது தியேட்டருக்குள்ளே? பயங்கர ஒரு ஃபயர் இருந்துச்சு. அதாவது கவுண்டருக்கெல்லாம் பயங்கர கிளாப்ஸ். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி வெளியில் எப்படி நம்ம முடிஞ்சிச்சு படம். இப்போ இதுதான் மெயின் கட்டம். சரி ஆடியன்ஸை மீட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 1000 பேர் இருக்காங்க. இது எப்படி கன்ஃபார்மாக ஒரு 10 பேராவது திட்டுவாங்கல்ல, ஏய் தலை எதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி ஒரு மனசை வந்து இது பண்ணிட்டு தான் இறங்குறேன். இறங்கின உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 500 கேமரா இப்படி மேலே தூக்குனா அப்படி இருக்காங்க. எல்லோரும் தூக்கிட்டு கிளாப் பண்ணுறாங்க. கிளாப் பண்ண உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லோரும் விக்டர் விக்டர்னு ஒன்றா சாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன பண்ணியிருக்கோம், இந்த கேரக்டர் எவ்வளோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நம்ம ஏதோ பண்ணியிருக்கோன்றதான் நினச்சோம். பட் இந்த அளவுக்கு போய் அவங்க எவ்வளோ ரசிச்சிருக்காங்க அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு நடிகனாக எனக்கு வந்து கிடைச்ச ஒரு இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நடிகனுக்கு வந்து எப்போதும் அந்த ஒரு அங்கீகாரம், அது நம்ம பண்ணதுக்கான ஒரு ஒரு பலனே வந்து அவங்க ரீச் பண்ணி அதை வந்து பேசும்போது தான் நமக்கு வந்து அது வந்து சந்தோஷம். ஸோ இவ்வளோ வருஷம் நான் இந்த ஒரு பெரிய மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது நடந்துச்சுன்னும் போது என்னால் சோக் ஆகிடுச்சு. சத்தியமாக என்னால் வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ அங்கே என்னால் இருக்க முடியல. அதான ஒரு மகிழ்ச்சியால் வந்த ஒரு ஒரு ஆனந்த கண்ணீர் தான் அது. அண்ட் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு அஜித் சார் ஃபேன்ஸ் வில்லனை எப்போதுமே வந்து பிடிக்காது அவங்களுக்கு. பட் ஒரு ஒரு வில்லனை பிடிச்சு அவங்கள வந்து மங்காத்தால வைபவ் அடிக்கிறப்ப கூட அது திட்டினாங்க. பட் இங்கே வந்து அதை ரிவர்ஸாக வந்து அவர் கூட ஏதோ அவ்வளோ பெருசாக அவர் கூட அப்படி தூக்கி நிற்பிட்டிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் எல்லோரும் அப்பார்ட் ஃப்ரம் அஜித் சார்ஸ் ஃபேன்ஸ் இல்லாமல் கூட இந்த படத்தை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அஜித் சார் பண்ண அவரோட ஸ்டைல், அவரோட அண்டர் ப்ளே, அது எல்லாரையும் கவரக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஃபேமிலிஸ் வராங்க, கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டரும் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க போது ஐ திங்க் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பக்கம் விக்டர் வில்லன், இன்னொரு பக்கம் சத்யதேவ் ஹீரோ. இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய இருந்தது. இதில் நீங்கள் ஃபைட் சீக்வன்ஸில் மெனக்கிட்ட விஷயம், அஜித் வந்து மெனக்கிட்ட விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்கள். நிறையங்க. ஏன்னா கௌதம் சார் படம் உங்களுக்கே தெரியும், ரியலிஸ்டிக் ஃபைட்ஸ் தான். எதுவுமே ரோப்போ டூப்போ எதுவுமே இல்லாமல் தான் எடுப்பார். பட் நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன்றது கௌதம் சாருக்கு நல்லா தெரியும். அண்ட் அஜித் சாரும் ஃபைட்டில் சொல்லவே வேணாம். 2 பேரும் ஒரு 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 அட்வென்ச்சரஸ் ஒரு 2 பேருமே வந்து மோதுனா எப்படி இருக்கும்னு ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியான பில்டப் பிகினிங்லேருந்தே வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த BMW வரும், அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரன்னிங் BMW ஜம்ப் பண்ணி கதவை திறந்து உள்ளே போகிறது, இதெல்லாம் வந்து எல்லாருமே அப்படி பார்த்தாங்க. அதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் நாங்கள் பட்டோம். ஏன்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அந்த BMW டைமுக்கு வரல, ஓடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் வரவே இல்லை. என்னென்னு கேட்டால் அந்த வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க இப்போ டிராஃபிக் போலீஸில், ஷூட்டிங் வண்டின்னு தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டியை அமுச்சு நான் இன்னும் முடியலான்னு நினைக்கும் போது திடீர்னு அப்புறம் தான் வண்டி வருதுன்னு நான் திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த கஷ்டம் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்லிப் ஆகி கால் வந்து டயரில் போய் மாட்டிட்டு தான் எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கையை விட்டு ஸ்லிப் ஆகிருக்கும். விட்டுருந்தேன்னா கீழே வந்து டயரில் தான் மாட்டியிருப்பேன். இட்ஸ் த கான்ஃபிடன்ஸ் ஐ ஹேட் அண்ட் அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பட் இன்றைக்கி அது வந்து பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக. அதே மாதிரி ஒவ்வொரு சீனும் பார்க்கோர் அந்த பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணுறதுலையும் சரி, இந்த ரன்னிங்லேயும் சரி, ஐ திங்க் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காரு டிரெக்டர். சில்வா மாஸ்டருக்கும் அதை நன்றி சொல்லணும். எந்த இடத்துலையும் வந்து மிகைப்படுத்தாமல் அதை வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஏன்னா விழுந்து ரோட்டில் உருள்றது, மேலே விருள்றது, உள்ள கல்லுகளெல்லாம் குத்தி ரத்தம் வந்துகிட்ருக்கு. பட் அதெல்லாம் மீறி எனக்கு ஒரே ஃபோக்கஸ், இது வந்து எப்படி ரீச் ஆக போகுது ஆடியன்ஸுக்கு, அது தெரியணும், அந்த டெரர் தெரியணும் அப்படின்றத நினச்சேன். பட் அது ரீச் ஆகிருக்கு, சந்தோஷம். என்ன இருந்தால் படம் பார்த்துட்டு எத்தனை இயக்குனர்கள் உங்ககிட்ட வில்லன் சான்ஸ் கேட்டு ஃபோன் பண்ணாங்க? இல்லை, எல்லோரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணி தான் பண்ணாங்க. கார்த்திக் சுப்ராஜ்லேருந்து எல்லாருமே, அதாவது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சு. ஏன்னா இண்டஸ்ட்ரியே வந்து
ஒரு திருப்பி பார்க்க வச்சிருக்கு, ஒரு திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் நாட் தட் நான் திருப்பி வில்லன் பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து விக்டர்ன்றது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் ரீச் ஆயிருக்கு. ஸோ இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இப்போ அடுத்த பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு கம்மியாக நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அண்ட் யார் கூட பண்ணுறேன்றது ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் நான் அதை பற்றி எதுவும் டிசைடே பண்ணல. எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரல. பட் என்னென்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த மைண்ட் செட், இந்த மைண்டு வச்சு அருண் விஜய் என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டு இப்போது மேபி தேர் வில் பி ஸ்கிரிப்ட்ஸ் ரிட்டன். எனக்காக நிறைய பேர் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கான ஒரு எனக்கு இப்போது இட் இஸ் கிவன் மீ தட் ஃப்ரீடம் டு சூஸ். முன்னாடி வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அது பண்ணுங்கன்னு இப்போ எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இந்த படம் மூலிமா. எனக்கு அது கிடச்சிருக்கு. முன்னாடி நம்ம வந்ததில் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இப்படி பண்ணுங்களேன், இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அந்த ஒரு ஃப்ரீடம் இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கு தான் நான் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ அவசரப்பட்டு நான் டக்குன்னு எதுவும் பண்ணிட மாட்டேன். என்ன இருந்தால் படம் பார்த்துட்டு அஜித் உங்ககிட்ட என்ன சொன்னார்? உங்களோட கேரக்டரை பார்த்து எதுவும் வந்து விஷ் பண்ணாரா? நல்லா பண்ணியிருக்க, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரா? அதே டைம் வந்து இயக்குனர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அதான் அஜித் சார் வந்து பண்ணும் போதே ஒவ்வொரு விஷயமும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் முன்னாடியே சொன்னேன், உன் பாடி லாங்குவேஜ் ஆல்ஃபா மேல் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கு அருண் அப்படின்னு ஒன்று நான் இல்லாத போது டைரக்டர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவார், மாஸ்டர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவார், சூப்பராக பண்ணுறான்ற விஷயங்கள் போயிட்டே இருக்கும். படம் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடித்தோம். டப்பிங்லேயே வந்து அவர் வந்து ஃபோன் கான்வர்சேஷன் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். பட் எல்லாம் படம்லாம் டப்பிங்லாம் முடிச்சுட்டு ஸ்க்ரீனிங் சும்மா ஒரு தடவை படம் பார்க்கும் போது, படம் பார்த்துட்டு முடித்த உடனே ஃபஸ்ட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சார். அந்த அரவணைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தார். விக்டர் அப்படின்னு தான் சொன்னார் ஃபஸ்ட்டு. அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை விக்டர். ஃபென்டாப்ளஸ் ஜாப் வரும், சூப்பராக பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியல, பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பாரு அப்படின்ற ஒரே வார்த்தை சொன்னார். ஒரு நடிகர் இன்னொருத்தர்கிட்ட வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் முன்கூட்டியே பார்த்தவொன்னே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இதை எப்படி ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு போய் சேரப்போகுதுன்றது எனக்கு தெரியல. பட் அவர் அப்பயே சொன்னார். அவர் சொன்ன அதே வார்த்தை தான் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க, அவரோட ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க. அதான் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. எப்படி ஒரு 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 தலைவனை வந்து தொண்டர்களும் அவர் மாதிரியே ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக், ஒரு டக்குன்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மொமெண்ட்ஸ். அவர் சொன்ன விஷயம் அங்கே நடந்திருக்குன்னும் போது அதுவும் எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு அந்த நேரத்தில். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் மீண்டும் நீங்கள் மகிழ் திருமணி கூட சேர்ந்து படம் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கா? தெரியல. தடையற தாக்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 வேறு ஒரு பரிணாமத்தில் ஒரு பரிமாற்றத்தில் காட்டுச்சு. திருப்பி அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சதுன்னா நிச்சயமாக மகிழ் சார் கூட ஒர்க் பண்ணுவேன். அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னோடய வா டீல், என்னோடய படம் எங்களோட நிறுவனத்தோட தடையற தாக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற படம். ஸோ நான் கண்டினியூஸாக ஒரு 5 வருஷம் எங்கள் நிறுவனத்தில் தான் பண்ணேன். இதான் ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்து ஒரு படம் பண்ணுறேன். ஸோ வெளியில் வந்து ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு, இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ரீச் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வாடியில் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், சதீஷ் கூட ஒரு காமெடி, ஆக்ஷன், லவ், ஒரு ரேசியான ஒரு ஸ்கிரிப்ட். டீல்னால் என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ஹவுசிங் போர்டில் ஒரு பையன், என் டயலாக் டெலிவரியிலேருந்து எல்லாம் அது வேறு மாதிரியான பாடி லாங்குவேஜ். ஸோ ஒரு வித்தியாசமான அருண் விஜய் அதில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ஃபிலிம். இதுக்கு அடுத்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து தான் நான் பண்ணுவேன். நன்றி அருண் விஜய், உங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது மிக்க நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.